வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா இருக்காங்களா அவங்க இருந்து விஜய் கிட்ட தெளிவாக சொல்கிறாங்க, இந்த பாருங்க டாடா, இதுக்கு மேலேயாவது அம்மாவை பற்றி புரிஞ்சுக்கோங்க. மல்லி அம்மா உங்கள் மேலே உயிரே இருக்காங்க, ஆனால் நீங்கள் எதுவுமே புரிஞ்சுக்காம தேவையில்லாமல் அவங்கள ரொம்ப இன்சல்ட் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லாருமே. இதை கேட்டது என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல், நீ சொல்கிறதும் கரெக்டாம்மா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. இதை பார்க்கும்போது ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருக்குது. இருந்தாலும் இன்னும் நிறைய ட்விஸ்ட் எல்லாம் தரப்போகிறாங்க. இதெல்லாம் எந்த விதத்தில் முறியடிக்கலாம், எப்படியெல்லாம் இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் கொஞ்சம் பொறுமையாக ஒன் பை ஒன்னாக தான் எல்லாத்தையும் நம்ம பார்த்தாகணுங்க. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களே அவங்க கிட்ட என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ராஜேஸ்வரி இருக்கார்ல அவ வந்து தேவையில்லாமல் மல்லியை பற்றி தேவையில்லாமல் பேசி பிஞ்சு மனசுக்குள்ளே நெஞ்சை விதைக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம விஜய் வந்து, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அக்கா, உங்களுக்கு நான் எத்தனை டைம் சொல்லியிருக்கேன், உங்கள் விரோதத்தை உங்களோட வச்சுக்கோங்க, ஏன் மகளோட மனசுக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி நெஞ்சை வதிக்காதீங்க, இது ஒரு டைம் தான் நான் சொல்லுவேன், இதுக்கு மேலே நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாங்க. இதனால் அவங்க அக்காவை செம்ம டென்ஷன் வராங்க. என்னடா அதே இவன் என்ன எவ்வளோ பெரிய ஆள், அவன் என்னவே கேட்குறாங்க, டிஸ்கோத் பையன் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இது மேலும் மேலும் இன்னும் பிரச்சனை ஆகுமா என்ன ஆகும்னு சொல்லிட்டு தெரியலைங்க. பார்ப்போம் இன்னும் என்னென்ன பிரச்சனை வரப்போகுது, என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. எல்லாமே அந்த கடவுளோட கையில் தாங்க இருக்குது. அந்த கடவுள் என்ன சொல்கிறாரு அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாமே நடக்கும். பார்ப்போம், மெல்ல மெல்ல எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும்னு சொல்லிட்டு நானும் நினச்சின்னு இருக்கேன். சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா அவங்க வந்து சிறப்பான ஒரு சம்பவம் செஞ்சு விட்டாங்க. கரெக்டாக ராஜேஸ்வரி வரும்போது விளக்கண்ணியாக ஊற்றி வச்சுறாங்க, அதில் வலிக்கு கீழே விழுந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் போலீஸ் கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்துறாங்க, இந்த மாதிரி எங்கள் அம்மா துரத்துட்டு பார்க்குறாங்க, எங்கள் அம்மாவை நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஓவர் கிரியேட் பண்ணி தந்து விட்டு இருக்காங்க. இதனால் கடுப்பான நம்ம தலைவி என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன், இதுக்கு மேலே இவ்வளோ சும்மா விடக்கூடாதா, நம்ம மேலே என்னென்ன கேஸ் கொடுத்து வச்சிருக்கா, இவெல்லாம் எப்படி இவளெல்லாம் பெற்று வளர்த்தாங்க சொல்லிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வாயிலே கொந்தளிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. கொந்தளிப்பு ஒரு பக்கம் அதிகமாக தான் இருக்குது. சரி பார்த்துக்கலாம், எவ்வளவோ பார்த்தாச்சு வாழ்க்கையில், இதெல்லாம் ஒரு பிரச்சனையடா, எல்லாத்தையும் ஒரு பக்கம் நாம தான் பொறுத்து இருந்து எல்லாத்தையும் ஒரு பக்கம் அனுசரித்து போகணும், அப்போ தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதை விட்டு தேவையில்லாமல் இது பண்ணால் வாழ்க்கையில் எப்பவுமே முன்னேற முடியாதுங்க. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயினே இருக்குது. அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல அவர் வந்து சிறப்பான ஒரு செய்கை செஞ்சு விட்டு போயிட்டாருங்க. அப்படி என்னடா செய்கை செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே நீங்கள் எதுவுமே பேச முடியாது, அந்த மாதிரி நான் ஒன்று செய்ய போகிறேன், நானே மல்லி வெண்பா 3 பேரும் கொஞ்சம் வெளியே சந்தோஷமாக ஒரு 1 இயர் வெளியே எங்கேனா வெக்கேஷன் மாதிரி போயிட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு வரலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் ஒரு பக்கம் ஷாக் ஆகிடுறாங்க. ராஜேஸ்வரிக்கு புக்குன்னு ஆயிடுது, ரஞ்சித்துக்கு புக்குன்னு ஆயிடுது. என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம், இது எப்படி தடுத்து நிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல விதத்தில் யோசனை இருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க, எப்படி தடுத்து நிறுத்த போகிறாங்க, இதுதான் முழு கான்செப்ட் ஆஃப் த ஸ்டோரி ஆஃப் த மென்ஷனாக இருக்க போது. பார்ப்போம் என்னென்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. எல்லாமே நல்லபடியாக பண்ணால் நல்லது தாங்க, நல்லதுக்கு மேலே இன்னும் நல்லது நிறையவே இருக்குது. ஆனால் இவங்க என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்லணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தான் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லிவிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் எப்படியே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் எதனா கரப்ஷன் எதனா மாற்றணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்பட்டீங்களா நான் மறக்காமல் சொல்லிவிட்டு போங்க. நானும் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணி வேறு லெவலில் ஒரு பக்கம் புதுசாக அப்டேட் மேலே அப்டேட்டை தந்து விட்டு போகிறேன். தேங்க்யூ.